ஜூலை 12 நடைபெறும் குரூப் 4 தேர்வில் 3934 பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளன. வாங்கி படியுங்கள். சுராஸ் TNPSC Group 4 Guides. வெற்றி நிச்சயம். Also available at Amazon, Flipkart மற்றும் surabooks.com. ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? தமிழகத்தில் திமுக ஆட்சிக்கு வந்தால் அரசு துறைகளில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்புவதுடன் இளைஞர்களின் நலன் கருதி புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் என பிரச்சாரம் செய்தனர். ஆனால் 4 ஆண்டு கால திமுக ஆட்சியில் அதற்கான நடவடிக்கை எடுத்ததாக தெரியவில்லை என கோவையைச் சேர்ந்த தொழில் முனைவோர் கிருத்திகா கூறினார். சரி, இப்போ இந்த இளைஞர்கள், படித்த இளைஞர்கள் எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிவு பண்ணி வச்சுருக்கக்கூடிய இளைஞர்களே 54,75,000 பேர் பதிவு பண்ணி வச்சுருக்காங்க. அவங்க ஏதோ ஒரு வேலையில் இருக்கலாம், இல்லை இந்த கிக் ஒர்க்கர்ஸ்ன்னு சொல்கிற மாதிரி ஏதோ கீழ் லெவலில் வேலை செஞ்சிட்ருக்கவங்களா இருக்கலாம், இல்லை செய்யும் வேலை பிடிக்காமல் மாறிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கலாம், புதிதாக வேலை தேடுபவர்களாகவும் இருக்கலாம். எல்லாருமே சேர்ந்து டோட்டல் 54,75,000 பேர் வேலைக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். அரசு இவங்க சொன்னது தேர்தல் அறிக்கையிலே சொல்லியிருக்காங்க. ஏன்னா எல்லாம் டேட்டா எடுத்து தான் சொல்லியிருக்காங்க. 3.5 லட்சம் பேர் ஃபில் பண்ணுவோம், வேக்கன்சிஸ் ஃபில் பண்ணுவோம், 2.5 லட்சம் அதிக வேலைவாய்ப்பு உருவாக்கப்படும். அது போக அறநிலைத்துறையில் 25,000 இளைஞர்கள் இந்த அறநிலைத்துறை சொத்துக்களை பாதுகாத்து அதெல்லாம் அந்த வேலைக்காக 25,000 இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு தருவதாக ஒரு இது சொல்லியிருந்தாங்க. ஆனால் இது வரைக்குமே கடந்த 4 ஆண்டுகள்லேயே 40,000 பேருக்கு மட்டும்தான் வேலைவாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அதுலேயுமே சில பேருக்கு இன்னும் அந்த ஜாப் ஆர்டர் இன்னும் கிடைக்காம நிறைய பேர் காத்து கொண்டிருக்கிறாங்க. இதுதான் நிலவரம் இன்னைக்கு. இதில் என்ன பார்த்தீங்கன்னா, இதுக்காக படித்து கொண்டிருக்கும் இளைஞர்கள் நிறையா. இப்போ குரூப் 4ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சற்றேறக்குறைய 20 லட்சம் பேர் எழுதுகிறாங்க. ஆனால் வேக்கன்சிஸ் இவங்க ஓப்பன் பண்ணியிருக்கிற வேக்கன்சிஸ் 3,900 தான். இதுவே இப்போ முந்தைய ஆட்சியில் அதிமுக ஆட்சியில் 10,000 வேக்கன்சிஸ் ஓப்பன் பண்ணுவாங்க. 20 லட்சம் பேருக்கு 10,000 வேக்கன்சிஸ் அந்த மாதிரி தான் ஃபில் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இது ரொம்ப சுணக்கமாக இருக்குது. ஆனாலும் அவ்வப்போது வர்ற அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு இவங்களுக்கு ரொம்ப நம்பிக்கை ஏற்படுத்துவதாக இருக்கிறது. ஏன்னா அப்பப்போ இவ்வளோ ரெக்ரூட் பண்ணுவோம், அவ்வளோ பண்ணுவோம். இப்போ சமீபத்தில் கூட முதலமைச்சர் சொல்லியிருக்காரு, 75,000 பேருக்கு வேலைவாய்ப்பு அடுத்த ஜனவரிக்குள்ளே ரெக்ரூட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுலேயும் டிஎன்பிஎஸ்சி மூலிமா எவ்வளோ இல்லை ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்காரு. டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு மூலிமா அது எவ்வளோ, டிஆர்பி மூலிமா எவ்வளோ, அப்புறம் எம்ஆர்பி மூலிமா எவ்வளோ, டிஎன்யூஎஸ்ஆர்பி மூலிமா எவ்வளோ அப்படின்னலாம் சொல்லியிருக்காரு அவர். ஆனால் அதுக்குண்டான நோட்டிஃபிகேஷன் எல்லாம் இனி ஓப்பனே பண்ணலைங்க. ஸோ இந்த 75 இது வரைக்குமே 40,000 பேர் தான் போயிருக்காங்க. இன்னும் அடுத்த ஜனவரிக்குள்ளே 75,000 என்பது ஒரு மிகையாக தான் இருக்குது. ஏன்னா அவ்வளோலாம் பண்ணிடுவாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா 3 லட்சம் ப்ளஸ் 2 லட்சம் ப்ளஸ் 25,000 இளைஞர்கள் அறநிலைத்துறை. ஸோ இதுக்கு எல்லாமே சேர்த்துனாலும் நம்மளுக்கு வெறும் 40,000 தான் இது வரைக்கும் ரெக்ரூட் ஆகியிருக்காங்க. இப்போ 75,000 பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ இது இவங்களுக்கு என்னென்னா, இந்த பசங்களை ரொம்ப படித்து அதுக்கு நிறைய ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, நிறைய படிக்கிறாங்க, நிறைய நேரம் வீணாக செலவு பண்ணிவிட்டு ஒரு நம்பிக்கையோடு காத்து கொண்டிருக்கும் போது அவங்களோட லைஃப் அது செட்டில் ஆகாமல் கிட்டத்தட்ட 6 வருடங்கள் 7 வருடங்கள் இந்த மாதிரி அவங்க லைஃப் போயிடுது. அதுக்கப்புறம் அவங்க வேலை கிடைக்காம திரும்ப மெயின் ஸ்ட்ரீமுக்கு வரும்போது அவங்களால சட்டுன்னு அந்த மெயின் ஸ்ட்ரீம் ஜாபுக்கு அவங்களால கோப்பப் பண்ண முடியறது இல்லைங்க. இது வேறு அது வேறு. ஸோ ரொம்ப சுணக்கமாக ரொம்ப மனசொடைஞ்சு போய் இருக்கும் இளைஞர்கள் இன்றைக்கி தமிழ்நாட்டில் நிறைய பேர். ஏன்னா இந்த ஒரு நம்பிக்கையோடு காத்திருந்து ஏமாற்றம் அடைஞ்சு அப்புறம் மெயின் ஸ்ட்ரீம் ஜாப் தேடி அந்த ஜாபுக்கு உண்டான ஸ்கில் இல்லாமல் கஷ்டப்படுறது அப்படிங்கிறது ரொம்ப மிகையாக நிறைய இடங்களில் நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த இளைஞர்கள் ஒரு வேலை கிடைக்குமா கிடைக்காதா, எவ்வளோ ரெக்ரூட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சதுன்னா இண்டஸ்ட்ரிக்காரங்களுக்கு நிறைய ஆட்கள் தேவைப்படுது. அவங்க நிறைய ட்ரைனிங் கொடுத்து
ஏன்னா ஒவ்வொரு இன்ஜினியரிங் கிராஜுவேட்டோ டிப்ளமோ கிராஜுவேட்டோ அக்கௌண்ட்ஸோ வந்து நம்ம தான் ட்ரெயின் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஏன்னா அந்த எஜுகேஷனுக்கும் ஸ்கில்லுக்கும் நிறைய கேப் இருக்குது. அது வந்து என்றைக்குமே வந்து இண்டஸ்ட்ரிக்காரங்க தான் வந்து ட்ரெயின் பண்ணி அவங்கள வந்து முழுமைப்படுத்தி அவங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்து அவங்கள வந்து ஒரு வேலை செய்யும்படியான ஒரு திறன் மேம்பாடு வந்து நாங்கள் தான் பண்ணிகிட்ருக்கோம், இண்டஸ்ட்ரிக்காரங்க தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இப்படி இருக்கும்போது அந்த இதுவும் கேப்பும் ஆயிடுது இல்லைங்களா. அப்போ இவங்கள வந்து சீக்கிரமாக உள்ளே வந்த அளவு நம்ம ட்ரெயின் பண்ணி ரெக்ரூட் பண்ணுறதுக்கு ஒரு அவகாசம் இருக்கும். ஸோ அதுவும் இல்லாமல் ரெண்டுங்கட்டான நிலையில் இண்டஸ்ட்ரியும் தத்தளிக்குது, இளைஞர்களும் வந்து கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. இப்போ திருமணங்கள் அதனால் தள்ளி போகுது, அவன் லைஃப்பில் செட்டில் ஆகிற தள்ளி போகுது. அதனால் பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப வருத்தப்படுறாங்க, என்ன இனி பசங்க செட்டிலே ஆக மாட்டேங்கிறாங்க அப்படின்னு. இது வந்து ஒரு சமூக பிரச்சனையாகவே மாறிட்டுருக்குது. அவங்க சொல்லுவாங்க சார், செய்வதை சொல்வோம் சொல்வதை செய்வோம் சொல்லுவாங்க, ஆனால் நடைமுறையில் வந்து அப்படி இருக்கிறது இல்லை அப்படிங்கிறது தான் ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம். இது ஏன் ரெக்ரூட் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல. ஏன்னா ஒரு தேர்வு எழுதி இப்போ யூபிஎஸ்சியெல்லாம் எடுத்துக்கோங்களேன், அது பாட்டுக்கு அது வருஷம் போயிட்டு தான் இருக்குது. ஸோ அதில் வந்து எந்த சொணக்கும் இல்லை, அந்த வேக்கன்சிஸ் ஃபில் ஆகிட்டே தான் இருக்குது. யூபிஎஸ்சி ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. இவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்களா, எப்போ நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படிங்கிறது காற்று கண்கள் பூத்து போனது தான் மிச்சங்கிற மாதிரி தான் இருக்குது. அது ஒன்றும் புரியலைங்க சார். நம்மளுக்கு வந்து அரசு வந்து வெள்ளை அறிக்கை கொடுக்கணும் சார். எவ்வளோ இவங்க தான் வந்து சொல்லியிருக்கேன், நம்மளுக்கு தெரியாது. அவங்க தான் வந்து 3.5 லட்சம் ஃபில்அப் பண்ணுவோம், 2.5 லட்சம் உருவாக்குவோம், அது போக அந்த 25,000 அறநிலைத்துறை சொன்னது. ஸோ இவ்வளவும் சொல்லிவிட்டு அப்போ பண்ணலைன்னா அப்போ என்ன காரணம் அப்படிங்கிறது அவங்க தான் அனலைஸ் பண்ணி அவங்க தான் வந்து ஒரு வெள்ளை அறிக்கை சமர்ப்பிக்கணும். ஏன்னா இது வந்து மெயினாக யங்ஸ்டர்ஸ் இளைஞர்களுக்கு வந்து ரொம்ப ஒரு இக்கட்டான ஒரு சூழலில் அவனுக்கு வந்து வெறும் நம்பிக்கை வந்து வச்சுக்கிட்டு அவன் வந்து படிச்சிட்ருக்கான். ஸோ இது வந்து ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக எடுத்து அரசு வந்து இதை கவனத்தில் கொண்டு உடனடியாக இவ்வளோதான் ரெக்ரூட்மெண்ட், இந்த வருஷத்துக்கு இவ்வளோதான் அப்படின்னு தெளிவுபடுத்திக்கிட்டாங்கன்னா அவன் வந்து வேறு அடுத்த ஆப்ஷன் நோக்கி அவன் நகர்றதுக்கு வந்து சௌரியமாக இருக்கும். அதாவது ஒரு லிவிங்க்கு வந்து பணம் வேணும் இல்லைங்களா. ஸோ அந்த தேவைக்கு அவன் வந்து நிறைய படித்த இளைஞர்கள் வந்து நிறைய இந்த சின்ன வேலை எடுத்துக்கிறாங்க, டெலிவரி செய்யும் வேலை வந்து எடுத்துக்கிறாங்க. அதில் பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஏன்னா அதுக்கு உண்டான பாதுகாப்பு இல்லை, அதில் நிறைய ஸ்ட்ரெஸ்ஸில் தான் அவங்க அதெல்லாம் வேலை செய்கிறாங்க. அதுக்கு உண்டான ஒரு பாதுகாப்பு இல்லை, ஒரு சர்ட்டனாக இது எனக்கு இந்த இதில் வந்து இவ்வளோ எனக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு சம்பளம் நிச்சயமாக சொல்ல முடியாது. அதுக்காக நைட்டு பகலும் ரொம்ப சிரமப்பட்டு அப்புறம் வந்து இது படித்து அவங்க வந்து ஏன்னா எல்லாருமே ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்கிறாங்க. அரசு வந்து முதல்ல தெளிவுபடுத்தணுங்க சார், நாங்கள் இவ்வளோ தான் வேலைவாய்ப்பு அப்படிங்கிறது. அந்த நம்பிக்கையை மட்டும் கொடுத்து கொண்டு அரசு நம்பிக்கையை மட்டுமே கொடுத்து கொண்டு இருக்கிறாங்க. ஸோ இது தெளிவாக சொல்லிடணும், இவ்வளோ தான் ரெக்ரூட்மெண்ட், இனி 2 வருஷத்துக்கோ 3 வருஷத்துக்கோ இவ்வளோ தான் பண்ண முடியும் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவுபடுத்தணும். அப்புறம் இந்த 54 லட்சம் இளைஞர்கள் சொன்னேன் இல்லைங்களா, அவங்களெல்லாம் வந்து வேறு வகையாக அவங்கள எப்படி அப்ஸ்கில்லிங் பண்ணி கொண்டு போகிறது, ஸ்கில் டெவலப்மெண்ட்டு திறன் மேம்பாட்டுக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். இல்லை அதில் ஒரு சிலர் வந்து அவங்க வந்து மேனுஃபேக்சரிங்கில் வரலாம், ஆண்டர்ப்ரனர்ஷிப்பில் வரலாம், அவங்க கொஞ்சம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி அவங்களுக்கு ஸ்டார்ட் அப் நிறைய நிறுவனங்கள் அந்த மாதிரி சின்னதாக அதாவது அவங்களுக்கு தொழில் வளர்ச்சிக்கு வந்து ஹெல்ப் பண்ணலாம். இப்போ 10 ட்ரில்லியன் அச்சீவ் பண்ணிட்டோம் அப்படிங்கிறாங்க இன்வெஸ்ட்மெண்ட்டில். அதில் வந்து 30 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க, அரசு சொல்கிறாங்க. ஆனாலுமே வந்து விட்டுப்போன இளைஞர்கள் இவ்வளோ இருக்காங்க. ஏன்னா நம்மக்கிட்ட படித்த இளைஞர்கள் அதிகம். ஸோ அவங்களுக்கு நம்ம எங்கே ஃபிட் பண்ண போகிறோம்? இப்போ இது வந்து ஒரு சமூக பிரச்சனை, இது வந்து எல்லாருமே வந்து கவனத்தில் கொள்ளணும். அரசு வந்து முன்னெடுக்கணும், அரசு வந்து முன்னெடுத்து இதை செய்தாலேயே இந்த பர்சன்டேஜ் வந்து ஜாஸ்தியாகிட்டே போயிட்டு இருந்தால் ஒரு சமூகத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தை வந்து உருவாக்கும் இது.